ஹலோ எவ்ரிவன். லைஃப்பில் ப்ரையாரிட்டி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒன்று இருக்குங்க. பட் நிறையா டைம் அதை நம்ம சரியாக சூஸ் பண்ணுறதில்ல. நிறையா டைம் நம்ம எதை இம்பார்ட்டன்ஸ் நினைக்கிறோமோ அது பின்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்றதை ரியலைஸ் பண்ணுறோம். ஒரு குட்டி ஸ்டோரியோட இதை நான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பீட்டர் அப்படின்ற ஒரு டாக்ஸி டிரைவர். அவர் வந்து வெரி ஹார்ட் ஒர்க்கர். ஸோ அதே டைமில் அவர் டாக்ஸி ஓட்டிக்கிட்டு ஒரு ஈவினிங் காலேஜில் படிச்சுட்டு இருந்தார். அவர் வந்து பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி கார் ஓட்டிக்கிட்டே இருக்கார். அவங்க குழந்தைங்க கேட்குறாங்க, எப்பப்பா எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாம் கொஞ்ச நாள் தாண்டா, வெயிட் பண்ணுங்கள், அப்போ ஒரு நல்ல பொசிஷன் பண்ணேன், டெஃபினட்டாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். பீட்டர் எக்ஸாம் பாஸ் பண்ணி அவர் ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அங்கே போனோடனே அவரோட ஒர்க் ஷெட்யூல் ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுது. அப்பயும் குழந்தைங்க கேட்குறாங்க, எப்பப்பா எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. பீட்டர் சொல்கிறாரு, வெயிட் பண்ணுங்கடா கணங்களா, டெஃபினட்டாக அப்பா வந்து உங்களோட கூடிய சீக்கிரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் அப்படின்றாரு. ஸோ பீட்டரோட ஹார்ட் ஒர்க்னால அவர் அந்த ஆர்கனைசேஷனில் ஒரு நல்ல பொசிஷனை அடைகிறாங்க. ஸோ இப்போ நல்ல பொசிஷன் அடையும் போது அவரோட ஒர்க் லோடும் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. அப்போ குழந்தைகள் வந்து கேட்குறாங்க, எப்பப்பா இப்போயாவது நீங்கள் பெரிய லெவலில் போயிட்டீங்க, எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பீட்டர் சொல்கிறாரு, குழந்தைங்களா நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாக உங்களுக்காக தான், ஜஸ்ட் வெயிட் ஃபார் அ இயர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ குழந்தைங்களும் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ பீட்டர் வந்து அந்த ஆர்கனைசேஷனில் டாப் மோஸ்ட்டில் வந்துடுறாரு. ஸோ எல்லாருக்குமே பெரிய சந்தோஷம். ஆனால் பீட்டர் ஃபேமிலியில் கொஞ்சம் கூட சந்தோஷம் இல்லை. ஏன்னா அப்போ நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்து குழந்தைகளுக்கு நிறையவே இருக்குது. அப்போது பீட்டர் வந்து ஒரு பெரிய வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து குடி போகிறாங்க. ஸோ அன்றைக்கி ஃபஸ்ட் நாள் நைட் டின்னர் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ பீட்டர் வந்து அவர் குழந்தைகிட்ட சொல்கிறாரு, குழந்தைங்களா நாளையிலேருந்து டெஃபினட்டாக உங்களோட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், இது உறுதி அப்படின்றாரு. குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷம், ஆகா நம்ம அப்பா நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறார் அப்படின்னு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோடனே எல்லாருமே படுக்க போகிறாங்க. போனதுக்கப்புறம் மறுநாள் காலை பீட்டர் எந்திரிக்கிறார். இந்த பூமியில் கடைசி நாளாக பீட்டருக்கு அது அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பீட்டர் ஃபேமிலியில் யாருமே சந்தோஷமாக இல்லை. இப்போது பீட்டர் எது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நினச்ச அவர் வாழ்க்கையில் ஓடிட்டு இருந்தார், பணம். கடைசியில் அவர் ஃபேமிலியை பார்க்க தவறிட்டார். எது சந்தோஷம் கொடுக்கும்னு நினச்சி அவர் ஓடினாரோ அது அவங்க குழந்தைகளுக்கு சந்தோஷம் தரல. பீட்டர் மாதிரி தாங்க நம்ம லைஃப்பில் நிறைய பேர் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஓடிட்டே இருக்கும். பணம் முக்கியம் இல்லைன்னு சொல்ல, பணம் முக்கியம் தான், பட் பணம் மட்டுமே முக்கியம் அப்படின்னு தான் இன்றைக்கி நிறைய பேர் ஓடிட்டுருக்கோம். பீட்டரோட குழந்தைங்க மாதிரி தான் இன்றைக்கி நிறைய குழந்தைகள் சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க. இதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க தேடுறது வந்து பார்த்திங்கன்னா மொபைலாக இருக்கலாம், ஆர் எனி ஆல்கஹால், சப்ஸ்டன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க தேடி போயிடுறாங்க. உங்கள் வாழ்க்கையில் எது முக்கியம், எப்போ முக்கியம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சரியாக தீர்மானித்து போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாமையும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் அதை மென்ஷன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வில் ரிப்ளை. தேங்க்யூ ஸோ மச்.